வணக்கம் மாணவர்களே, குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2020ஆம் ஆண்டு காப்பது உயர்தர பரீட்சையினை எழுதுவதற்காக காத்திருக்கின்ற உங்களுக்கு கணக்கீட்டு பாடத்தினூடாக பகுதிகளின் அடிப்படையில் உங்களுக்கான மீளாய்வு நிகழ்ச்சி திட்டத்தினை இப்பொழுது நாங்கள் வழங்குவதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்றோம். மாணவர்களே, இந்த வகையில் இன்று நாம் கணக்கீட்டு நியமங்களினுடைய சட்ட பின்னணி பற்றிய விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு மீளாய்வாக இருக்கின்ற காரணத்தினால் சுருக்கமான முறையிலே இந்த விடயங்கள் உங்களுக்கு முன்வைக்கப்படுகின்றன. பின்னர் ஒவ்வொரு நியமம் பற்றிய விடயங்களும் அவ்வப்போது உங்களுக்கு மிகவும் விளக்கமான முறையிலே வழங்கப்படும். அவை நாங்கள் இப்பொழுது கணக்கீட்டு நியமங்களுடைய சட்ட பின்னணி என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது, இது உங்களுடைய தேர்ச்சி மட்டம் 11.1 என்ற பாடத்திட்டத்தில் இருக்கின்றது. அது இங்கே கொடுக்கப்பட்டிருப்பது அதாவது இந்த பாடத்துக்கான கற்றல் வெளியீடுகள். நீங்கள் இந்த அத்தியாயத்தை முழுமையாக படித்து முடித்த பின்னர் நீங்கள் என்ன செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வினாக்களுக்கு உங்களால் சுயமாக விடையளிக்கக்கூடிய அளவுக்கு அறிவினை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். அவை இந்த அடிப்படையிலே நாங்கள் முதலாவதாக பார்க்க இருப்பது முக்கியமான பிரதான பதங்களும் எண்ணக்கருக்களும். அவை ஒரு கணக்கீட்டு நியமங்களுடைய சட்ட பின்னணி என்ற பகுதியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் இந்த மூன்றும் தான். அதாவது இது பற்றி ஒரு அறிமுகம், மற்ற இதற்கான தேவை, மற்றது சட்ட பின்னணி. இந்த மூன்று விடயங்களையும் நாங்கள் இதிலே தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அவை அறிமுகம் என்று வருகின்ற பொழுது இந்த பகுதியிலே நாங்கள் எதை சொல்ல போகிறோம், எதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே முன்வைக்கப்படுகின்றது. அவை நிதி அறிக்கையிடலில் பைனான்சியல் ரிப்போர்ட்டிங், அந்த தகவல்களினுடைய தர ரீதியான பண்புகளை உயர்த்துவதற்கான சிபாரிசுகளை அல்லது வழிகாட்டல்களை வழங்குவதுதான் இந்த பகுதியினுடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது. அவ்வாறே நியமங்கள் தொடர்பிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் எவை என்பது முன்வைக்கப்படுகின்றது. ஒரு மாணவன் என்ற ரீதியிலே எந்த ஒரு நியமத்தை நீங்கள் அணுகின்ற பொழுதிலும் எந்தெந்த விடயத்தை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சுருக்கமாக தரப்படுகின்றது. ஆகவே நீங்கள் இந்த விடயங்களில் பூரணமான அறிவை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒன்று நோக்கங்கள், அதாவது அந்த நியமத்தினுடைய நோக்கங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதனுடைய எல்லை, விடய பரப்பு அல்லது பாட எல்லை என்று சொல்லுகிறோம். மற்றும் அதற்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள், அவை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இங்கே நியமம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே சில முக்கியமான சொற்பதங்கள் வரும். அந்த பதங்களுக்குரிய வரவிலக்கணத்தை நியமத்தில் சொன்னவாறே நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். மற்றது கணக்கீட்டு நடைமுறைகள், அந்த குறித்த நியமம் சார்ந்து நிதி அறிக்கைகளிலே என்னென்ன விடயங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும், இந்த விடயங்கள் மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். அவை அந்த அடிப்படையில் என்னுடைய நோக்கம் ஒவ்வொரு நியமமாக எடுத்து அந்தந்த நியமம் என்னத்தை சொல்லுகின்றது என்பதை உங்களுக்கு தருவதல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த நியமங்களினுடைய பின்னணியை பற்றி ஒரு விளக்கத்தை தருவதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் காப்போது உயர்தர மாணவர்கள் என்ற ரீதியிலே நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நியமங்களை பற்றியும் மிகவும் நன்றாக தெரிந்திருத்தல் வேண்டும். LKS 1, அதாவது நிதி கூற்றுக்களை சமர்ப்பித்தல் அல்லது முன்னிலைப்படுத்தல் என்று சொல்லுகிறோம், பிரசன்டேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். LKS 2 உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது கையிருப்புகள். LKS 7 காசுபாட்டில் கூற்று. 8 கணக்கீட்டு கொள்கைகள், கணக்கீட்டு மதிப்பீடுகளின் மீதான மாற்றங்களும் மற்றது வழக்களும். அதே போல LKS 10 அறிக்கையிடப்படும் காலத்துக்கு பிந்திய நிகழ்வுகள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். LKS 16 ஆதனம், பொறி மற்றும் உபகரணங்கள். அதே போல் SLFRS 16 அது குத்தகையை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். SLFRS 16. SLFRS 15 வருமானம், ரெவென்யூ என்பதை பற்றி சொல்லுகிறது. LKS 37 ஏற்பாடுகள் மற்றும் நிகழத்தக்க பொறுப்புகள், நிகழத்தக்க சொத்துக்கள் பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஒரு உயர்தர மாணவன் என்ற ரீதியிலே இத்தனை நியமங்களை பற்றியும் போதுமான அளவு அறிவை நீங்கள் பெற்றிருப்பீர்களாக இருந்தால் இந்த பரீட்சையிலே உங்களால் நல்ல முறையிலே வினாக்களை அணுகக்கூடியதாக இருக்கும்.
சட்ட பின்னணி லீகல் பேக்ரவுண்ட் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக நீங்கள் எதை தெரிந்திருக்க வேண்டும் என்பது இங்கே முன்வைக்கப்படுகின்றது. ஒன்று 1959 ஆண்டிலே இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம் இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட்டது, அது பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது 1995 ஆண்டு 15ஆம் இலக்க இலங்கை கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் சட்டம், இவை பற்றிய பின்னணியினை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இந்த அடிப்படையில் அடுத்த பகுதிக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால், அதாவது இலங்கையில் கணக்கீட்டு நடைமுறையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் என்பதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இங்கே முக்கியமாக 3 விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று கணக்கீட்டு நியமங்கள் குழு, அதாவது அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கமிட்டி, கணக்கீட்டு நியமங்கள் குழு. இரண்டாவது இலங்கை கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு சபை, ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் மானிட்டரிங் போர்ட், இது பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம், ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ். இந்த 3 விடயங்களை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். கடந்த கால உங்களுடைய காப்போத உயர்தர பரீட்சை வினாத்தாள்களிலே இதை மையமாக கொண்டு ஒரு வினா வந்திருக்கின்றது. அதாவது இலங்கையில் கணக்கீட்டை ஒழுங்குபடுத்தும் நிறுவனங்கள் அவை, சுருக்கமான விடை எழுதக்கூடிய வகையில் அந்த வினா உங்களுடைய பரீட்சை வினாத்தாள்களில் வந்திருப்பதை நீங்கள் இதனை ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். இது நாங்கள் கணக்கீட்டு நியமங்கள் குழு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் கமிட்டி என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது 1995 ஆண்டு 15ஆம் இலக்க இலங்கை கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் சட்டத்திலே குறிப்பிடப்பட்டவாறு கணக்கீட்டு நியமங்கள் குழு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குவதற்கும் உறுதிப்படுத்துவதற்குமான உதவிகளை இந்த குழு இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்துக்கு வழங்கி வருகின்றது. ஆகவே இந்த குழுவினுடைய பிரதானமான செயற்பாடு அல்லது நோக்கம் இதுவாக இருக்கின்றது. அதே போல இலங்கை கணக்கீடு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு சபை, ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் அண்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் மானிட்டரிங் போர்ட்ஸ். இந்த சபை 1995 ஆண்டு 15ஆம் இலக்க இலங்கை கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் சட்டத்துக்கு அமைவாக இலங்கை கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு சபையானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அவை குறித்த வணிக நிறுவனங்கள் தங்களுடைய நிதி கூட்டுகளை தயார் செய்கின்ற பொழுது இலங்கை கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றி உள்ளனவா என்பதை பரிசீலனை செய்வதற்கும், அவ்வாறு அவை பின்பற்றாவிட்டால் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்குமான அதிகாரம் இந்த சபைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவை இப்பொழுது இதை வைத்துக் கொண்டு இந்த சபையினுடைய, அதாவது இலங்கை கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு சபையினுடைய பிரதானமான செயற்பாடு என்னவென்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம் 1959 ஆண்டு இலங்கையில் இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 1995 ஆண்டு 15ஆம் இலக்க இலங்கை கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் சட்டத்தினால் வழங்கப்பட்ட அதிகாரத்துக்கு அமைய கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்களை தயார் செய்து நடைமுறைப்படுத்துவதுடன் மூலாய்வு செய்வதுமான செயற்பாட்டை இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனமானது ஆற்றி வருகின்றது. அவை இந்த அடிப்படையில் இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனங்களுடைய தொழிற்பாடுகள் அல்லது செயற்பாடுகள் எவை என்ற ஒரு வினாவை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். அவை இங்கே அவற்றினுடைய தொழிற்பாடுகளாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. வணிக முயற்சிகளினுடைய தேவைகளுக்காக சட்ட ரீதியான நியமங்களை தயாரித்தல், நடைமுறைப்படுத்தல் மற்றும் மீளாய்வு செய்தல், இது இதனுடைய முதலாவது தொழிற்பாடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது, பொருத்தமான தொழில்சார் தகமைகளை வழங்குவதற்கான பரீட்சைகளை நடத்துவதும் பொருத்தமான பாடத்திட்டங்களை உருவாக்குவதும் அடுத்த தொழிற்பாடு. மூன்றாவதாக நாங்கள் பார்க்கலாம்
மாணவர் கல்வி மற்றும் பயிற்சிகளை மேற்பார்வை செய்தலும் கட்டுப்படுத்தலும். 4வது கணக்கீட்டு நியமங்கள், தேவைப்படும் முறைகள் மற்றும் அவற்றை பேணுவதில் காணப்படுகின்ற வரையறைகள் என்பவற்றை பராமரித்தலும் கட்டுப்படுத்தலும். நிறைவாக நாங்கள் பார்க்க முடிகின்றது கணக்கீடு மற்றும் அதனோடு தொடர்புடைய பாடங்கள் மீதான வளங்களை தூண்டுதல். இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். மிக பழைய உங்களுடைய பரீட்சை வினாத்தாள்களிலே இந்த இலங்கை பட்டய கணக்கான நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள் அல்ல தொழிற்பாடுகள் பற்றி ஒரு வினா வந்தது. இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே மாணவர்களே, இதுவரை நாங்கள் கணக்கீட்டு நியமங்களினுடைய சட்ட பின்னணி பற்றி பார்த்திருக்கின்றோம். இந்த விடயத்திலே நாங்கள் கணக்கீடு நியமங்கள் தொடர்பாக என்னென்ன விடயங்களை நாங்கள் படித்திருக்க வேண்டும், அந்த விடயங்களுக்கு என்னென்ன விடயங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அவை இந்த விடயத்தில இருந்து நான் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு இப்பொழுது நகரலாம் என நினைக்கிறேன். அதுதான் நிதி அறிக்கையிடலுக்கான கணக்கீட்டு சட்டகம். மாணவர்களே, நாங்கள் இந்த தேர்ச்சி மட்டம் 11.2 என்ற இந்த தேர்ச்சி மட்டத்திலே நிதி அறிக்கையிடலின் எண்ணக்கர ரீதியான சட்டகத்தினுடைய பகுப்பாய்வு பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங். இதுல முக்கியமாக ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த கணக்கீட்டு சட்டகத்திலே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அவை 1 ஜனவரி 2020 ஆண்டில் இருந்து நடைமுறைக்கு வரும் வகையிலே அந்த மாற்றங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் இருக்கின்ற சில முக்கிய மாற்றங்கள் உள்ளிட்ட வகையிலே இந்த கணக்கீட்டு சட்டகத்தை உங்களுக்கு நான் முன்வைக்கின்றேன். ஏனென்றால் இந்த மாற்றங்களை நீங்கள் மாணவர்கள் என்ற ரீதியிலே நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். அவை நாங்கள் வருகின்ற பொழுது நிதி அறிக்கையிடலில் கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டமாக்கம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த விடயத்திலே நீங்கள் என்னென்ன விஷயங்களை தெரிந்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக ஒரு கற்றல் வெளியீடு லேர்னிங் அவுட்கம்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை நீங்கள் கணக்கீட்டு சட்டகம், நிதி அறிக்கையிடலுக்கான கணக்கீட்டு சட்டகத்தை விளக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். நிதி கூட்டுகளுடைய நோக்கங்கள், நிதி கூட்டுகளுடைய கூறுகள், நிதி கூட்டுகளுடைய மூலங்கள் இவை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அத்தோடு நிதி தகவல்களினுடைய பண்புகள், அந்த பண்புகளோடு ஒரு விடயத்தை எவ்வாறு நாங்கள் அங்கீகரித்தல், அதே போல் அதை எவ்வாறு அளவீடு செய்து கொள்ளலாம் என்பது பற்றிய விடயங்களை நீங்கள் இந்த பகுதியில் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டியது அவசியமானது. இப்பொழுது நாங்கள் வருகின்ற பொழுது கணக்கீட்டு சட்டகம். முதலிலே கணக்கீட்டு சட்டகம் என்றால் என்ன என்பதை நீங்கள் சுருக்கமான முறையிலே வரையறை செய்து கொள்ள வேண்டும். நிதி கணக்கீட்டு செயற்பாடுகளுக்கு வழிகாட்டும் கணக்கீட்டு நியமங்களை விருத்தி செய்வதற்கான அடிப்படையை வழங்கும் ஒரு முறைமையாகவே கணக்கீட்டு சட்டகம் காணப்படுகின்றது. இன்னொரு விதத்திலே சொல்லுவதாக இருந்தால், நிதி கணக்கீடு மற்றும் நிதி கூட்டுகளின் செயற்பாடுகளையும் வரையறைகளையும் மேற்கொள்ள உதவுகின்ற ஒரு தொகுதி கணக்கீட்டு சட்டகம், செட் ஆஃப் ரூல்ஸ். இதுதான் கணக்கீட்டு சட்டகம் என்று வரையறை செய்ய முடியும். இன்னும் மேலதிகமாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டுமாக இருந்தால், அமெரிக்க நிதி கணக்கீட்டு நியமங்கள் சபை, the Financial Accounting Standard Boards, கணக்கீட்டு சட்டகம் என்பதை இன்னவிதமாக வரையறை செய்கின்ற இது ஒரு முழுமையான வரையறை. நிதி கணக்கீடு மற்றும் நிதி கூட்டுகளுடைய இயல்பு, நேச்சர், தொழிற்பாடு, ஃபங்க்ஷன், வரையறைகள், லிமிட்டேஷன் என்பவற்றை குறித்துரைக்கும் பொறுமையான நியமங்களுக்கு இட்டு செல்லும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய நோக்கங்கள் மற்றும் அடிப்படைகளின் ஓர் அறிகை முறைமை, அதாவது கோஹரண்ட் சிஸ்டம் என்று சொல்லுவார்கள். இதைத்தான் கணக்கீட்டு சட்டகம் என வரையறை செய்யப்படுகின்றது. ஆகவே நீங்கள் மிகச் சுருக்கமான முறையிலே கணக்கீட்டு சட்டகம் என்றால் என்ன என்பதை தெரிந்திருந்தால் போதும். அந்த வகையிலே நாங்கள் கணக்கீட்டு சட்டகம் என்ற இந்த பகுதியிலே மிக பிரதானமாக என்ன விஷயத்தை தெரிந்திருக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். அவை அந்த அடிப்படையில் இந்த அறிக்கையிடலுக்கான எண்ணக்கரு சட்டகத்தின் பிரதான உள்ளடக்கங்களை
இவ்வாறு நாங்கள் வரைபட வடிவிலே காட்டிக்கொள்ள முடியும். இந்த வரைவை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே உச்சத்திலே நோக்கங்கள், அதாவது நிதி கூட்டுக்களுடைய நோக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இரண்டாவது வட்டத்திலே பார்க்கின்ற பொழுது 2 விடயங்கள் அங்கே குறித்துரைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று நிதி தகவல்களினுடைய தர ரீதியான பண்புகள், the qualitative characteristics of financial information. இரண்டாவது நிதி கூட்டுக்களின் மூலங்கள், elements of financial statements. அடுத்தது மூன்றாவது மட்டத்திலே இந்த இனங்காணலும் அளவிட்டு பிரமாணமும், the recognition and criteria for measurement. இந்த விடயங்கள் இங்கே இந்த வரைபடத்தை வைத்துக் கொண்டு இவ்வளவு விடயத்தையும் நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு போதுமானது. அவை அடுத்த இந்த வரைபடத்திலே சொல்லப்பட்ட விஷயத்தின்படி நாங்கள் அங்கே வருகிற பொழுது முதலாவது நிதி கூட்டுகளுடைய நோக்கங்கள், இது மிக பிரதானமானது. அதாவது நிதி கூட்டுகளை பொது நோக்க நிதி கூட்டுகள், ஜெனரல் பர்பஸ் பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதை விட குறிப்பான நிதி கூட்டுகள் இருக்கலாம். ஆக இந்த அடிப்படையில் நிதி கூட்டுகளுடைய நோக்கங்கள் இங்கே தரப்படுகின்றன. நிறுவனத்துக்கு வளங்களை வழங்குதல் பற்றிய தீர்மானங்களை மேற்கொள்ளும் நோக்குடன் நிகழ்கால எதிர்கால முதலீட்டாளர்கள், கடன் வழங்குதல் மற்றும் ஏனைய கடன் கொடுத்தோர் முதலான பயன்பாட்டாளர்களுக்கு தேவையான நிதி தகவல்களை வழங்குதல், providing financial information to the existing and potential investors, lenders and other creditors. இது மிக முக்கியமானது. இரண்டாவது, நிறுவனத்தின் பொருளாதார வளங்களின் இயல்பு மற்றும் பெறுமதி, the nature and amounts பற்றிய தகவல்களையும் குறித்த திகதியில் நிதி நிலைமையில் காட்டப்படும் வளங்களுக்கு எதிராக பெறப்பட்ட அல்லது பெறக்கூடிய நன்மைகள் பற்றிய தகவல்களையும் வழங்குதல். மூன்றாவது நோக்கமாக நாங்கள் பார்க்கிறோம், நிறுவனத்தின் பொருளாதார வளங்களை பயன்படுத்துவது தொடர்பில் முகாமை எவ்வாறு வினைத்திறனாகவும் பயனுறுதிமிக்க வகையிலும் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுகின்றது என்பது பற்றிய தகவல்களை பயன்பாட்டாளருக்கு வழங்குதல். அவை நிதி கூட்டுகளினுடைய பிரதான நோக்கங்கள் என்ற வகையிலே இந்த 3 நோக்கங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நிதி கூட்டுகளுடைய நோக்கங்களை மையமாக கொண்டு கடந்த கால பரீட்சை வினாக்களிலே தொடர்ச்சியாக இந்த வினாக்கள் வந்திருக்கின்றன. குறிப்பாக 2015ஆம் ஆண்டு பரீட்சை வினாத்தாளிலே முதலாவது வினாவே அதுதான். அதாவது நிதி கூட்டுகளினுடைய இங்கே சொல்லப்படுகின்றது, பின்வரும் கூட்டுகளில் எது நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் ஆரம்ப தொழிற்பாடு தொடர்பில் சரியானது. 5 விடைகள் கொடுக்கப்பட்டு அதிலே பிரதானமான நிதி கூட்டுகளுடைய நோக்கம் விடையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய மீளாய்வில் அதனை பார்த்துக் கொள்ளலாம். அதே போல் 2016ஆம் ஆண்டு, 17ஆம் ஆண்டு, 18, 19 இந்த பரீட்சை வினாக்களிலே இந்த நிதி கூட்டுகளுடைய நோக்கத்தை மையமாக கொண்ட வினாக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்கின்றன. அவை நீங்கள் இதனை எந்த விதத்திலும் மறக்காது தெரிந்திருத்தல் அவசியமானது. இப்பொழுது நாங்கள் முன்னர் சொல்லப்பட்ட அந்த 3 நிதி கூட்டுகளுடைய நோக்கங்களும் நிதி கூட்டுகளுடைய பொதுவான நோக்கங்கள், அதாவது பொது நோக்க நிதி கூட்டுகளுடைய நோக்கங்களாகவே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதனை விட குறிப்பான அல்லது விசேடமான நோக்கங்களையும் நாங்கள் முன்வைக்க முடியும். பொதுவான நிதி கூட்டுகளிலே இருந்து தனித்தனியாக ஒரு நிதி கூட்டை மையமாக கொண்டு நோக்கங்களை முன்வைக்கின்ற பொழுது அது குறிப்பான அல்லது விசேடமான நோக்கமாக கருதப்படும். குறிப்பாக நிறுவனம் ஒன்று நிதி செயல்திறன் பற்றிய தகவல்களை வழங்குதல். இதை நாங்கள் நிறுவனத்தினுடைய செயல்திறன் கூற்று, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ், அல்லது இதை சொல்லுவார்கள் லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூட்டுகளின் ஊடாக இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் நிறுவனத்தினுடைய நிதி நிலைமை பற்றிய தகவல்களை வழங்குதல், நிறுவனத்தின் வளங்கள் மீதான மாற்றங்கள் பற்றிய தகவல்களை வழங்குதல், இவை குறிப்பான ஒரு நிதி கூட்டை மையமாக கொண்டு முன்வைக்கப்படுகிற நோக்கங்களாக கருதப்படுகின்றன. இந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த நோக்கங்களுக்குள்ளே பார்த்திருக்கின்றோம். நிதி கூட்டுகளை
பயன்படுத்துகின்றவர்களுக்கு அல்லது நிதி கூட்டுகளின் மீது அக்கறையுடைய சகல தரப்பினர்களுக்கும் தேவையான நிதி தகவல்களை வழங்குதல் தான் நிதி கூட்டுகளுடைய பிரதானமான நோக்கங்களில் ஒன்று. அவை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். இந்த நிதி கூட்டுகளினால் வழங்கப்படுகின்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டு அதனை பயன்படுத்துகின்றவர்கள் என்ன விதமான தீர்மானங்களை எடுக்க முடியும். உரிமை பங்குகளை அல்லது கடன் பத்திரங்களை வாங்குதல், விற்றல் அல்லது தொடர்ச்சியாக வைத்திருத்தல் போன்ற தீர்மானங்களை அவர்கள் எடுக்கலாம். இரண்டாவது, கடன்களை வழங்குதல் அல்லது கடன்களை தீர்ப்பனவு செய்தல் மற்றும் ஏனைய வகை கடன்கள் பற்றிய முடிவுகளை அவர்கள் மேற்கொள்வதற்கு உதவும். மூன்றாவது, வாக்களித்தல், voting, வாக்களித்தல் அல்லது முகாமை செயற்பாடுகளின் மீது செல்வாக்கு செலுத்துவதற்கு அவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். நான்காவது, நிறுவனத்தின் எதிர்கால காசு உட்பாற்றல்கள் பற்றிய வாய்ப்புகளை அறிய முடியும். நிறைவாக, நிறுவனத்தின் பொருளாதார வளங்கள் தொடர்பில் முகாமையினுடைய நம்பகத்தன்மையினை அவர்கள் இங்கே மதிப்பீடு செய்து கொள்ள முடியும். அவை இந்த இடத்தில் 2018ஆம் ஆண்டு உங்களுடைய முதலாவது பகுதி வினாத்தாளிலே 31வது வினா ஒன்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே அவர்கள் எதை முன்வைத்திருக்கிறார்கள் என்றால், நிறுவனம் ஒன்றின் நிதி கூட்டுக்களுடைய பிரதான நோக்கங்கள் என்ற அடிப்படையிலே அந்த வினா இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். ஆகவே இதிலிருந்து நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள முடியும். நிதி கூட்டுக்களுடைய நோக்கங்கள் என்ற ஒரு விடயத்தை மட்டும் மையமாக வைத்துக் கொண்டு கடந்த கால பரீட்சை வினாக்களிலே பல தடவைகள் இந்த வினாக்கள் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு செல்ல முடியும். நிதி தகவல்களின் தர ரீதியான பண்புகள், the qualitative characteristics of financial information. அவை நிதி தகவல்களினுடைய தர ரீதியான பண்புகள் எவை என்று பார்க்கின்ற பொழுது அவை அடிப்படையில் 2 வகைப்படுத்தப்படுகின்றன. ஒன்று, அடிப்படை தர ரீதியான பண்புகள், the fundamental qualitative characteristics. இரண்டாவது, தரத்தை மேம்படுத்தும் பண்புகள், enhancing qualitative characteristics. அவை பண்புகள் கேட்கின்ற பொழுது இந்த 2 வகைப்பாட்டையும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அடிப்படை தர ரீதியான பண்புகள், மற்றது தரத்தை மேம்படுத்தும் பண்புகள். இப்பொழுது நாங்கள் அடிப்படை தர ரீதியான பண்புகள் என்று பார்க்கின்ற பொழுது 2 பண்புகள் அதற்குள்ளே இருக்கின்றன. ஒன்று, பொருத்தமான தன்மை, ரிலவன்ஸ். இரண்டாவது, உண்மையான பிரதிநிதித்துவம், faithful representation. இந்த 2ம் அடிப்படை தர ரீதியான பண்பு. 2015ஆம் ஆண்டு பரீட்சை வினாவிலே பகுதி 1லே 5வது வினா அதுதான். அதாவது பின் வருவனவற்றுள் நிதி கூட்டுக்களின் அடிப்படை பண்புகளாக கொள்ளக்கூடியவை எவை என்ற வினா அங்கே இடம்பெற்றிருக்கின்றது. அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். பொருத்தமான தன்மையும் உண்மையான பிரதிநிதித்துவ தன்மையும் தான் அது. அடுத்ததாக நாங்கள் தரத்தை மேம்படுத்தும் பண்புகள், enhancing qualitative characteristics. இதற்குள்ளே 4 பண்புகள் உள்ளடக்கப்படுகின்றன. ஒன்று, ஒப்பீட்டு தன்மை, அதாவது கம்பரபிலிட்டி என்று சொல்லுகிறோம். இரண்டாவது, மெய்மையாக்கும் தன்மை அல்லது உறுதிப்படுத்தும் தன்மை, வெரிஃபையபிலிட்டி. மூன்றாவது, காலம் தவறாமை, டைம் லைன்ஸ். நான்காவது, விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. அவை இங்கே பார்த்தீர்களாக இருந்தால் 2017, 19, 16 போன்ற பரீட்சை வினாக்களிலே இந்த வினாக்கள் வந்திருக்கின்றன. அதாவது நிதி கூட்டுக்களின் தரத்தை மேம்படுத்தும் பண்புகள் எவை, இவை சுருக்கமான விடையாக எழுதுகின்ற வகையிலும் வந்திருக்கின்றன. அதே போல் 5 விடைகள் கொடுக்கப்பட்டு அதற்குள்ளே சரியான விடையை தெரிவு செய்கிற பகுதிகளுக்குள்ளேயும் இந்த வினா உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அவை இப்பொழுது நாங்கள் அடிப்படை தர ரீதியான பண்பு 2, தரத்தை மேம்படுத்தும் பண்புகள் 4 என்பதை இப்பொழுது மிக தெளிவாக பார்த்திருக்கின்றோம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்கின்ற பொழுது பொருத்தமான தன்மை, உண்மையில் பொருத்தமான தன்மை என்பது நிதி அறிக்கைகளினூடாக வழங்கப்படுகின்ற தகவல்கள் யாவும் தீர்மானம் எடுக்கின்றவர்களுடைய தீர்மானம் எடுத்தல் தேவைகளுக்கு பொருத்தமானவையாக இருத்தல் வேண்டும். இதுதான் பொருத்தமான தன்மை. இந்த தகவல்கள்
எதிர்வு கூறும் பெறுமதி, அதாவது ப்ரெடிக்டிவ் வேல்யூ அல்லது கன்ஃபர்மேட்டரி வேல்யூ, இந்த உறுதிப்படுத்தும் பெறுமதியை கொண்டிருக்குமாக இருந்தால் வேறுபட்ட தீர்மானங்கள் எடுப்பதற்கான இயலுமையை அது கொண்டிருக்கும் என்பது கருதப்படுகின்றது. ஆகவே இந்த பொருத்தமான தன்மை என்பது எதிர்வு கூறும் பெறுமதி அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட பெறுமதி என்பவற்றின் ஊடாக செல்வாக்கப்படுகின்றது. இவ்வாறே நாங்கள் உண்மையான பிரதிநிதித்துவம், அதாவது வழங்கப்படுகின்ற தகவல்கள் முழுவதும் உண்மை தன்மையை பிரதிபலிப்பதாக இருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் பயன்பாட்டாளர்கள் அதனை பயன்படுத்தி சரியான தீர்மானத்தை எடுக்க முடியும். இந்த உண்மையான பிரதிநிதித்துவம் என்பது இந்த 3 உப பண்புகளினாலே செல்வாக்கப்படுகின்றது, உப பண்புகளை கொண்டிருக்கின்றது. ஒன்று பூரணத்தன்மை, கம்ப்ளீட்னஸ். இரண்டாவது நடுநிலைத்தன்மை, நியூட்ராலிட்டி என்று சொல்லுவோம். மூன்றாவது வலுவற்ற தன்மை, ஃப்ரீ ஃப்ரம் எரர்ஸ். இவற்றுக்கு மேலாக இந்த உண்மையான பிரதிநிதித்துவமானது அளவீட்டு நிச்சயமற்ற தன்மையினுடைய மட்டம், the level of measurement uncertainty என்பதனாலே பாதிக்கப்படுகின்றது என்ற ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்படுகின்றது. ஒப்பீட்டுத்தன்மை என்பது ஒரு நிறுவனம் தன்னுடைய நிதி கூட்டுக்களை ஒப்பீடு செய்து கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அப்படி என்றால் ஒரு நிறுவனம் தன்னுடைய குறித்த ஆண்டுக்கான நிதி கூட்டுக்களை முன்னைய ஆண்டுகளுடன் ஒப்பீடு செய்து கொள்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனம் தன்னுடைய நிறுவனத்தை அதை ஒத்த வேறு நிறுவனங்களோடு ஒப்பீடு செய்து பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். இந்த ஒப்பீட்டை பயன்பாட்டாளர்கள் மேற்கொள்வதன் மூலம் தங்களுக்குரிய தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு உதவுகின்றது. மெய்மையாக்கும் தன்மை என்பது வழங்கப்பட்டிருக்கின்ற தகவல்கள் முழுவதும் உண்மைத்தன்மையை கொண்டிருக்கின்றனவா என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் மெய்மையாக்கும் தன்மை என்று சொல்லுகிறோம். அதே போல் டைம் லைன்ஸ், காலம் தவறாமை என்பது நிதி கூற்றுக்கள் முழுமையாக தயார் செய்யப்பட்டு உரிய காலத்தில் சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும், அறிக்கையிடப்படுதல் வேண்டும் என்பதுதான் காலம் தவறாமை என்பது குறிக்கப்படுகின்றது. உரிய காலத்தில் அவை அறிக்கைப்படுத்தப்பட்டால் அதிலிருந்தான தகவல்களை தேவையானவர்கள் பெற்றுக்கொண்டு தங்களுக்குரிய தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும். அதே போல் விளங்கிக் கொள்ளும் தன்மை, அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. இது எதை குறிக்கின்றது என்றால் வழங்கப்படுகின்ற தகவல்கள் முழுவதும் அந்த தகவல்களை பயன்படுத்துகின்ற அனைத்து தரப்பினராலும் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேண்டும் என்பதை சொல்லப்படுகின்றது. அவை இந்த 4 பண்புகளும், தரத்தை மேம்படுத்துகின்ற இந்த 4 பண்புகளும் அடிப்படை தர பண்புகளுக்கு வலு சேர்ப்பதாக இருக்கின்ற காரணத்தினால் இவை தரத்தை மேம்படுத்தும் பண்புகள் என கருதப்படுகின்றன. மாணவர்களே, இதுவரை நாங்கள் நிதி தகவல்களினுடைய தர ரீதியான பண்புகளை பற்றி பார்த்தோம். அவை அடுத்த ஒரு பிரதானமான பகுதிக்கு நாங்கள் இப்பொழுது வர முடியும். நிதி கூட்டுகளினுடைய மூலங்கள், எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே நீங்கள் தெளிவாக ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நிதி கூட்டுகளின் கூறுகள் என்பது வேறு, நிதி கூட்டுகளின் மூலங்கள் என்பது வேறு. கூறுகள், components of financial statements, அது செயற்திறன் நிதி கூட்டு, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ். இது லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூட்டு என்று அழைக்கப்படுகின்றது. இரண்டாவது நிதி நிலைமை கூட்டு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பொசிஷன். மற்றது உரிமையாண்மை மாற்றல் கூட்டு, சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. காசு பாற்றல் கூட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். மற்றது குறிப்புகள், நோட்ஸ். இவைதான் நிதி கூட்டுகளினுடைய கூறுகள். அவை கூறுகள் என்பது வேறு, மூலங்கள் என்பது வேறு என்பதை தெளிவாக நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் நிதி கூட்டுகளுடைய மூலங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். நிதி கூட்டுகளுடைய மூலங்களாக நாங்கள் 5 மூலங்களை அடையாளம் காண முடியும். ஒன்று சொத்து, அசெட். இரண்டாவது பொறுப்பு, லைபிலிட்டி. மூன்றாவது உரிமையாண்மை, ஈக்விட்டி. நான்காவது வருமானம், இன்கம். அடுத்தது செலவுகள், எக்ஸ்பென்சஸ். இங்கே சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை என்பது நிதி நிலைமை கூட்டை மையமாக கொண்ட மூலங்களாகவும், வருமானம், செலவுகள் என்பன லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூட்டு அல்லது
நிதி சேத்திரன் கூட்டினுடைய மூலங்களாகவும் நாங்கள் அடையாளம் காண முடியும். ஆகவே நிதி கூட்டுகளுடைய மூலங்கள் எவை என்று கேட்கின்ற பொழுது இந்த 5ஐயும் நீங்கள் முன்வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். 2017ஆம் ஆண்டு பரீட்சை வினாத்தாளிலே பகுதி 1 31வது வினா நிதி கூட்டுகளுடைய மூலங்களை பற்றி உங்களிடம் கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த ஒவ்வொரு மூலங்களையும் வரையறை செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இந்த இடத்திலேதான் நான் ஒரு விடயத்தை மிக அழுத்தி சொல்ல விரும்புகின்றேன். நிதி அறிக்கைகளுக்கான எண்ணக்கருவாக்க சட்டகத்திலே பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. அந்த மாற்றம் 1 ஜனவரி 2020 இருந்து நடைமுறைக்கு வருகின்றது. இருந்தாலும் மாணவர்களாகி நீங்கள் அந்த மாற்றங்களை அனுசரித்து செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இந்த மாற்றத்துக்கு முன்னர் இவை எவ்வாறு வரையறை செய்யப்பட்டிருக்கின்றன, அவை மாற்றத்தின்படியான வரைவிலக்கணம் என்ன என்பது இங்கே உங்களுக்கு தரப்படுகின்றன. அவை மாற்றத்துக்கு முன்னர் நீங்கள் பார்த்தால் கடந்த கால நிகழ்வுகளினால் ஏற்பட்ட எதிர்கால பொருளாதார நன்மைகளை தரக்கூடிய நிறுவனத்தின் தற்கால வளம், இதுதான் அங்கே கொடுக்க பொருளாதார வளம். ஆனால் இந்த வரைவிலக்கணம் இந்த சட்டகத்தினுடைய மாற்றத்தினூடாக ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதை உங்களுக்கு நான் இங்கு அழுத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த கால நிகழ்வுகளால் ஏற்பட்ட நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தற்கால பொருளாதார வளம் தான் சொத்து எனப்படுகின்றது. அதாவது கடந்த கால நிகழ்வுகளினால் ஏற்பட்ட நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தற்கால பொருளாதார வளம், நீங்கள் மிக அவதானமாக பார்க்க வேண்டும். இந்த வரவிலக்கணத்தில் இந்த எதிர்கால பொருளாதார வளம், பொருளாதார நன்மை என்பது இப்பொழுது அகற்றப்பட்டிருக்கின்றது. அதுக்குரிய காரணமும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்னவென்றால், இந்த எதிர்கால பொருளாதார நன்மை என்பது உங்களுக்கு நிச்சயமற்றதாக இருக்கலாம். அதோட பொருளாதார நன்மை என்பது அங்கீகரிக்கின்ற தீர்மானங்களிலும் சொத்தின் அளவீட்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சில வேளைகளில் குறைந்தளவு சாத்தியத்தன்மை இருக்கலாம். இன்ன காரணங்களினால் அந்த எதிர்கால பொருளாதார நன்மை என்பது இந்த வரவிலக்கணத்தில இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வரவிலக்கணத்தை நீங்கள் மிக தெளிவாக தெரிந்திருத்தல் முக்கியமானது. இப்பொழுது நாங்கள் பொருளாதார வளம் அண்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸ் என்பதற்குரிய வரவிலக்கணத்தை பார்க்கலாம். சட்டகத்திலே மாற்றம் வருவதற்கு முன்னர் இதற்கு தனியான வரவிலக்கணம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது இதற்கு தனியான ஒரு வரையறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். பொருளாதார வளம் என்பது பொருளாதார நன்மைகளை உருவாக்குவதற்கான ஆற்றலை கொண்டுள்ள ஒரு உரிமை. இது ஒரு சாதாரணமான வரையறை. இதுதான் பொருளாதார வளம். சொத்து என்பதற்குரிய வரையறையை பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் ஒரு பொறுப்பு எவ்வாறு வரையறை செய்யப்படுகின்றது என்பதை பார்க்கலாம். மாற்றத்திற்கு முன்னர் வரையறையை பார்த்தோம். அதாவது பொருளாதார நன்மைகளோடு இணைக்கப்பட்டுள்ள நிறுவன வளங்களிலிருந்து காசு வழிபாய்ச்சலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற கடந்த கால நிகழ்வுகளின் தற்கால கடப்பாடு, the present obligation. இது முன்னர் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வரைவிலக்கணம். இப்பொழுது அதனுடைய வரையறை கடந்த கால நிகழ்வுகளின் விளைவாக பொருளாதார வளங்களை மாற்றுவதற்கான நிறுவனத்தினுடைய தற்கால கடப்பாடு, இதுதான் பொறுப்பாக வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கும் எதிர்கால காசு வழிபாய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய அந்த பிரயோகம் நீக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிக சுருக்கமான வரையறை சட்டகத்தினூடாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் 2015ஆம் ஆண்டு உங்களுடைய பரீட்சை வினாவிலே பகுதி 1 38வது வினா ஒன்று இருக்கின்றது. அந்த வினா என்னவென்றால், பொறுப்பொன்றின் 2 பண்புகளை குறிப்பிடுக. அவை உங்களுக்கு இந்த வரைவிலக்கணத்துக்குள்ளே அந்த பண்பு இருக்கின்றது. ஒன்று தற்கால கடப்பாடாக இருக்க வேண்டும், மற்றது கடந்த கால நிகழ்வுகளினால் ஏற்பட்டதாக இருக்கும். இந்த அடிப்படையில் அந்த வினாவை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கடப்பாடு, ஒப்ளிகேஷன் என்பதற்குரிய வரையறையை பார்க்கலாம். தவித்துக் கொள்வதற்கான நடைமுறை சாத்தியம் இல்லாத நிறுவனம் ஒன்றினுடைய கடமை அல்லது பொறுப்பு கூறுகிற தன்மைதான் கடப்பாடு என வரையறை செய்யப்படுகின்றது. உரிமையாண்மை, ஈக்யூட்டி,
அனைத்து பொறுப்புகளையும் கழித்த பின்னர் நிறுவனத்தின் சொத்துக்களிலே எஞ்சியிருக்கின்ற பகுதி உரிமையாண்மை எனப்படுகின்றது. மொத்த சொத்துக்களில் இருந்து பொறுப்புகளை கழிக்க வருவது. வருமானம், இங்கே வருமானம் என்பதற்கு உரிய வரவிலக்கணமும் மீளமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வரையறை உரிமையாளர்களிடம் இருந்தான பங்களிப்பு தவிர்ந்த உரிமையாண்மையின் மீது அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய சொத்துக்கள் மீதான அதிகரிப்பு அல்லது பொறுப்புகள் மீதான குறைப்பு தான் உரிமையாண்மை எனப்படுகின்றது. இங்க சொத்துக்கள் மீதான அதிகரிப்பு என்று பார்க்கின்ற பொழுது இந்த வருமானத்துக்குள்ளே எங்களுக்கு சாதாரணமான வருமானங்கள் கிடைக்கப்பெறலாம். அதே போல் எங்களுக்கு ஆதாயம், லாபங்கள், கெயின்ஸ், ஆதாயம் என்பது கிடைக்கப்பெற, இவை எல்லாம் சேர்ந்ததுதான் வருமானம் என்று கருதப்படுகின்றது. அதே போல் செலவுகள் என்பதற்குரிய வரையறையை பார்க்கின்ற பொழுது உரிமையாளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டது தவிர உரிமையாண்மையின் மீது குறைப்பை ஏற்படுத்தக்கூடிய சொத்துக்கள் மீதான குறைப்பு அல்லது பொறுப்புகள் மீதான அதிகரிப்பு தான் செலவுகள் எனப்படுகின்றன. இந்த செலவுகளுக்குள்ளே சாதாரணமாக ஏற்படக்கூடிய செயற்பாடு செலவுகள் வரலாம், மற்றது நட்டங்களும் இதற்குள்ளே இடம்பெறுகின்ற. இவை ரெண்டும் சேர்ந்துதான் உரிமையாண்மையின் மீது குறைப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். 2018ஆம் ஆண்டு பேப்பர்ல 32வது வினா இந்த செலவுகள் சொத்துக்களை மையமாக கொண்டு இடம்பெற்றிருப்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறேன். அடுத்த முக்கியமான பகுதி இந்த அங்கீகாரமும் அங்கீகார நீக்கமும், ரெகக்னிஷன், டீரெகக்னிஷன். இதிலேயும் சில மாற்றங்கள் இருக்கின்றன. அங்கீகாரம் என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம் அல்லது செலவுகளினுடைய வரவிலக்கணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விடயம் நிதிநிலைமை கூட்டில் அல்லது நிதி சேத்திரன் கூட்டில் உள்ளடக்குவதற்கான ஒரு செயற்பாடு, கேப்சரிங் ப்ராசஸ், அந்த கேபிட்டல் செய்முறைதான் அங்கீகாரம் எனப்படுகின்றது. அது சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம் மற்றும் செலவுகள் பற்றிய பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம் ஆகிய இரண்டிலும் இவை தாக்கத்தை ஏற்படுத்தி அது ஒரு அங்கீகாரத்துக்கு பொருத்தமானதாக கருதப்படுகின்றது. ஆகவே வரவிலக்கண அந்த விடயத்துக்குரிய வரவிலக்கணத்தை பூர்த்தி செய்வதோடு அந்த தகவல்கள் உண்மையான பிரதிநிதித்துவத்தையும் பொருத்தமான தன்மையையும் கொண்டிருக்கின்ற பொழுது அவை அங்கீகரிக்கப்படுகின்றன. இந்த அங்கீகரிப்பதற்கான பிரமாணம், அதாவது கிரைட்டீரியா என்று பார்க்கின்ற பொழுது ஒரு குறித்த விடயம் சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம், செலவுகள் இவற்றுக்குள்ளே ஏதேனும் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவை அதற்குரிய வரவிலக்கணத்தை பூர்த்தி செய்வதோடு அந்த தகவல்கள் பொருத்தமானவையாகவும் உண்மையான பிரதிநிதித்துவத்தை பிரதிபலிப்பவையாகவும் இருத்தல் வேண்டும். இதுதான் அதற்குரிய அங்கீகாரத்துக்கான பிரமாணம். இந்த அடிப்படையில் ஒரு குறித்த விடயத்தினுடைய அங்கீகாரமானது என்னென்ன காரணிகளினால் பொருத்தமான தன்மையில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை பார்க்கலாம். முதலாவது பொருளாதார நன்மைகளின் பாய்ச்சலுக்கான குறைந்தளவு சாத்தியத்தன்மை, அதேபோல் தற்போது உள்ள நிச்சயமற்ற தன்மை. இவை ரெண்டும் அந்த அங்கீகரிப்பின் பொழுது கருத்தில் கொள்ளப்படுகின்ற பொருத்தமான தன்மையிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள். இதே போன்று ஒரு குறித்த விடயத்தினுடைய அங்கீகாரம் அதன் உண்மையான பிரதிநிதித்துவத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக இங்கே 3 காரணிகள். ஒன்று அளவீட்டு நிச்சயமற்ற தன்மை, மெஷர்மென்ட் அன்சர்டனிட்டி. இரண்டாவது பொறுமையற்ற அங்கீகாரம், ரெகக்னிஷன் இன்கன்சிஸ்டன்சி. மூன்றாவது சமர்ப்பித்தலும் வெளிப்படுத்தலும், பிரசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர். அடுத்தது அங்கீகார நீக்கம். அது ஏற்கனவே சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம் அல்லது செலவு இவற்றுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று இப்பொழுது அந்த அங்கீகார நிலையிலிருந்து எப்படி நீக்கப்படுகிறது என்பதை இதற்குள்ளே நாங்கள் பார்க்க முடியும். நிறுவனம் ஒன்றினுடைய நிதி கூட்டில இருந்து அங்கீகரிக்கப்பட்ட சொத்து அல்லது பொறுப்பு ஒன்றை முழுமையாகவோ அல்லது பகுதியளவாகவோ நீக்குதல் தான் அங்கீகார நீக்கம் எனப்படுகின்றது. அது டீரெகக்னிஷன். இந்த அங்கீகார நீக்கம் எந்த வகையில் ஏற்படலாம் என்பதை சட்டகம் தெளிவாக முன்வைக்கின்றது. முதலாவது ஒரு சொத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால்
நிறுவனம் தன்னுடைய அங்கீகரிக்கப்பட்ட சொத்தொன்றின் முழுமையான அல்லது பகுதியளவான கட்டுப்பாட்டு இழக்கும் பொழுது அங்கீகார நீக்கம் ஏற்படலாம். பொறுப்பாக இருந்தால் நிறுவனம் ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட முழுமையான அல்லது பகுதியான பொறுப்புகளை தற்போதைய கடப்பாட்டு தன்மையை, அந்த பொறுப்புகளுடைய தற்போதைய கடப்பாட்டு தன்மையை நீண்ட காலத்துக்கு கொண்டிருக்காத பொழுதும் அங்கீகார நிலையிலிருந்து அது நீக்கப்படலாம். இவைதான் அங்கீகார நீக்கத்துக்கான சந்தர்ப்பங்கள். இந்த அங்கீகார நீக்கத்தினுடைய தோற்றமானது பின்வரும் இரண்டினதும் உண்மையான பிரதிநிதித்துவத்தை பிரதிபலிப்பதாக இருக்கும். ஒன்று, நடவடிக்கைக்கு பின்னர் ஏற்கனவே உள்ள ஏதேனும் சொத்துக்கள் அல்லது பொறுப்புகள் அங்கீகார நீக்கத்தை நோக்கி செல்லுதல். இரண்டாவது, கொடுக்கல் வாங்கல்களின் விளைவாக நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் அல்லது பொறுப்புகளின் மீதான மாற்றம் இவை ஏற்படுகின்ற பொழுது அங்கீகார நீக்கம் என்பது எங்களுக்கு சாத்தியமானதாக இருக்கும். இனி இந்த அங்கீகாரம் அடையாளம் காணப்படுகின்ற ஒரு விடயத்தை எப்படி நாங்கள் அளவீடு செய்வது என்பதை பார்க்கின்றோம். அதுதான் அளவீடு. அங்கீகரிக்கப்பட்ட விடயம் ஒன்றினுடைய நிதி பெறுமதியை தீர்மானித்தல் தான் அளவீடு என்று கருதப்படுகின்றது. இப்பொழுது அளவீடு என்பதற்குரிய வரவிலக்கணத்தை பார்த்தோம். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட விடயம் ஒன்றின் நிதி பெறுமதியை தீர்மானித்தல் தான் அளவீடு எனப்படுகின்றது. ஏனென்றால் சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம் அல்லது செலவு இவற்றுள் ஏதேனும் ஒன்றாக நாங்கள் அதை அடையாளம் கண்டால் நிதி கூட்டுகளுக்குள்ளே அவற்றை கொண்டு போய் பதிவு செய்வதாக இருந்தால் அதனுடைய பெறுமதி எங்களுக்கு தேவை. அந்த பெறுமதியை நிர்ணயிக்கின்ற ஒரு நிலப்பாட்டை தான் நாங்கள் அளவீடு, மெஷர்மென்ட் என்று பார்க்கின்றோம். இந்த அளவீடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த ரெண்டு வழிகளிலே அவருடைய பெறுமதி அளவீடு செய்யப்படலாம் என்பதை சட்டகம் எங்களுக்கு முன்வைக்கின்றது. ஒன்று, வரலாற்றுக்குரிய அடிப்படை, அதாவது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் பேஸ். இரண்டாவது, நடைமுறை பெறுமதி அடிப்படை, the current value basis. அவை சட்டகத்தின்படி அளவீட்டுக்கான அடிப்படைகள் பிரதானமாக ரெண்டு வகைப்படுத்தப்படுகின்றன, ரெண்டாக காணப்படுகின்றன. ஒன்று வரலாற்றுக்கிரிய அடிப்படை, இரண்டாவது நடைமுறை பெறுமதி அடிப்படை. இப்பொழுது நாங்கள் வரலாற்றுக்கிரியம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். அதாவது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். சாதாரணமாக நாங்கள் செய்கின்ற நிதி கணக்கீடு எல்லாமே நாங்கள் வரலாற்று கிரியத்திலே தான் செய்கின்றோம். அதை சாதாரணமாக கிரியம் என்று சொல்லுகிறோம். வரலாற்று கிரியம். வரலாற்று கிரியம் என்பது ஒரு கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வு, the transactions or events. ஒரு கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வு ஒன்று ஏற்பட்ட பொழுது அதனுடைய விலை ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அந்த கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வு ஏற்பட்ட பொழுது நிர்ணயிக்கப்பட்ட விலை எதுவோ அந்த விலைதான் வரலாற்று கிரயம் பெறுமதி என்று சொல்லப்படுகின்றது. அவை தொடர்ச்சியாக நாங்கள் எவ்வப்பொழுது கணக்கீடு செய்தாலும் அந்த பெறுமதியிலே தான் அந்த விடயத்தை நாங்கள் கையாளுவோம். அவை இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது சொத்தொன்றினுடைய வரலாற்று கிரியம் அந்த சொத்து பெறுமதி இழக்கின்ற பொழுது குறைக்கப்படலாம். உங்களுக்கு தெரியும், இம்பேர்மென்ட் என்று சொல்லுகிறோம் அல்லது பரிமாண தேய்வு. சொத்து பயன்படுத்தப்பட்டு கொண்டு செல்லுகின்ற பொழுது அல்லது கால ஓட்டத்திலே அதனுடைய பெறுமதி ஏதாவது இழப்பு ஏற்படுகின்ற பொழுது இந்த வரலாற்று கிரயத்தினுடைய பெறுமதி குறைக்கப்படலாம். அதே போல் இவை ஒரு பொறுப்புள்ளவையாக, சுமை உள்ளவையாக மாறுகின்ற பொழுது பொறுப்பொன்றினுடைய பெறுமதி அதிகரிக்கப்படலாம். குறிப்பாக நாங்கள் ஒரு குறித்த தொகையினை கடனாக பெற்றுக் கொள்வோமாக இருந்தால் காலம் செல்லுகின்ற பொழுது அந்த கடனுக்குரிய வட்டியையும் நாங்கள் சேர்த்து செலுத்த வேண்டியிருக்கின்ற பொழுது அதனுடைய பெறுமதி எங்களுக்கு அதிகரித்து செல்லுகின்றது. அவை இந்த அடிப்படையில் அவர்களுடைய பெறுமதி அதிகரித்து செல்ல முடியும். அடுத்தது நாங்கள் நடைமுறை பெறுமதி, கரண்ட் வேல்யூ என்பதை பற்றி பார்ப்போம். நடைமுறை பெறுமதி என்பது எந்த திகதியில் குறித்தோர் விடயத்தை நாங்கள் அளவீடு செய்கிறோமோ அந்த திகதியில் பிரதிபலிக்கப்படுகின்ற பெறுமதி என்னவோ அதுதான் நடைமுறை பெறுமதி. உதாரணமாக 10 வருஷத்துக்கு முன்னர் நாங்கள் ஒரு சொத்தை, நடைமுறை எல்லா சொத்தை வாங்கி இருக்கலாம். இப்பொழுது நாங்கள் 2020ஆம் ஆண்டிலே கணக்கு வைக்கின்ற பொழுது
இப்பொழுது அதனுடைய பெறுமதி என்ன விதமாக இருக்குமோ அதே பெறுமதியில் நாங்கள் அதனை பதிவு செய்வோமாக இருந்தால் அந்த பெறுமதி தான் நடைமுறை பெறுமதி. அதாவது அளவீடு செய்யப்படுகின்ற திகதியில் பிரதிபலிக்கப்படுகின்ற பெறுமதி நடைமுறை பெறுமதி. இந்த அடிப்படையிலே இந்த பெறுமதி, அதாவது நடைமுறை பெறுமதி அளவீட்டு அடிப்படையானது பின்வரும் பெறுமதிகளை உள்ளடக்கியதாக இருக்கலாம். அதை நாங்கள் ஏற்கனவே இந்த அளவீட்டு அடிப்படை இரண்டாக பிரித்தோம். ஒன்று வரலாற்றுக்குரிய அடிப்படை, மற்றது நடைமுறை பெறுமதி அடிப்படை. இப்பொழுது இந்த நடைமுறை பெறுமதி அடிப்படைக்குள்ளே இந்த 3 விதமான பெறுமதிகளை நாங்கள் பார்க்க முடியும் என்பதை சட்டகம் மிக தெளிவாக எங்களுக்கு முன்வைத்திருக்கின்றது. ஒன்று நியாயமான பெறுமதி, இந்த ஃபேர் வேல்யூ என்று சொல்லுகிறோம். இரண்டாவது பயன்பாட்டில் உள்ள பெறுமதி அல்லது பூர்த்தி செய்யும் பெறுமதி, the value in use அல்லது fulfillment value. மூன்றாவது நடைமுறை செலவு, current cost. அவை இவற்றுக்குள்ள ஏதாவது ஒரு அடிப்படையில் அதனுடைய பெறுமதியை நாங்கள் நிர்ணயித்துக் கொண்டாலும் அது நடைமுறை பெறுமதி அடிப்படையிலே பெற்றுக்கொள்ளப்பட்ட பெறுமதியாகவே இருக்கும். இப்பொழுது நாங்கள் நியாயமான பெறுமதி என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். அதாவது அளவீடு செய்யப்படுகிற திகதியில் ஒரு பெறுமதியை தீர்மானிக்கிற அந்த திகதியில் சந்தையில் கிடைக்கக்கூடிய விலைதான் நியாயமான பெறுமதி, ஃபேர் வேல்யூ. அவை எந்த திகதியில் நாங்கள் ஒரு விடயத்தை அளவீடு செய்கிறோமோ அந்த திகதியில் அந்த விடயம் சந்தையில் என்ன விலையிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதுதான் நியாயமான பெறுமதி, அதாவது சந்தை பெறுமதி, சந்தையில் கிடைக்கக்கூடிய பெறுமதி. இந்த சந்தை பெறுமதியானது காலம் மற்றும் எதிர்கால காத்துப்பாற்றல்களின் நிச்சயமற்ற தன்மை, காலம் டைம்ஸ், மற்றது எதிர்கால காத்துப்பாற்றல்களின் நிச்சயமற்ற தன்மை, the uncertainty of future cash flows. இந்த 2 விடயங்களினாலும் சந்தையில் உள்ளவர்களுக்கு தற்கால எதிர்பார்க்கையினை பிரதிபலிக்கும். அதை காலத்தை அடிப்படையாக கொண்டு அந்த விடயம் இப்பொழுது என்ன பெறுமதி என்று தீர்மானிக்கப்படலாம், அல்லது எதிர்கால காத்துப்பாற்றல்கள் அடிப்படையில் இப்பொழுது அது என்ன பெறுமதியில் இருக்கலாம் என்று நாங்கள் எதிர்வு கூறலாம். இந்த அடிப்படையில் இந்த நியாயமான பெறுமதி என்பது நிர்ணயிக்கப்படுகின்றது. மாணவர்களே, நீங்கள் நியாயமான பெறுமதி என்பது குறித்த திகதியில் சந்தையில் கிடைக்கக்கூடிய பெறுமதிதான் என்பதை நீங்கள் தெரிந்திருந்தாலே போதும். அடுத்தது பயன்பாட்டில் உள்ள பெறுமதி, வேல்யூ இன் யூஸ் அல்லது பூர்த்தி செய்யும் பெறுமதி, fulfillment value என்று சொல்லுகிறோம். இதை எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு விடயத்தினுடைய தொகை அல்லது பெறுமதி, மற்றது காலம் மற்றும் எதிர்கால காத்துப்பாற்றல்களின் நிச்சயமற்ற தன்மை பற்றிய நிறுவனத்தின் தற்போதைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கும் பெறுமதியை குறிக்கும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஒரு குறித்த விடயம் எவ்வளவு காலத்துக்குள்ளே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் அதை பொறுத்து அதனுடைய பெறுமதி தீர்மானிக்கப்படும். அல்லது சொத்தொன்று நீண்ட கால பயன்பாட்டை கொண்டதாக இருந்தால் அதனுடைய பெறுமதி வேறுபட்டதாக இருக்கலாம். அதே போல எதிர்கால காத்துப்பாற்றல்களின் நிச்சயமற்ற தன்மை, அந்த நிச்சயமற்ற தன்மை என்பது குறைவாக இருக்கின்ற பொழுது அதனுடைய பெறுமதியை கூடவாகவும், நிச்சயமற்ற தன்மை உயர்வாக இருக்கின்ற பொழுது அதனுடைய பெறுமதி குறைவாகவும் நிர்ணயிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனாலேதான் தொகை, காலம் மற்றும் எதிர்கால காத்துப்பாற்றல்களின் நிச்சயமற்ற தன்மை பற்றிய நிறுவனத்தின் தற்போதைய எதிர்பார்ப்பினை பிரதிபலிக்கின்ற பெறுமதிதான் பயன்பாட்டில் உள்ள பெறுமதி. அதாவது இந்த விடயங்களை மையமாக கொண்டு இப்பொழுது குறித்த திகதியில் நாங்கள் என்ன பெறுமதியை நிர்ணயிக்கிறோமோ அது பயன்பாட்டில் உள்ள பெறுமதி அல்லது பூர்த்தி செய்யும் பெறுமதி என்று கருதப்படும். இங்கே பயன்பாட்டில் உள்ள பெறுமதி என்பது விசேடமாக சொத்துக்களுக்கும், பூர்த்தி செய்யும் பெறுமதி என்பது குறிப்பாக பொறுப்புகளுக்கும் பொருத்தமான ஒரு பெறுமதி முறையாக இருக்கலாம். அடுத்ததாக நடைமுறை கிரயம், the current cost என்பதை பார்க்கின்றோம். அவை நடைமுறை பெறுமதி என்பதற்குள்ளே இருக்கின்ற ஒரு பகுதிதான் நடைமுறை கிரயம். நடைமுறை பெறுமதி, நடைமுறை கிரயம் ரெண்டும் வேறுபட்டது என்பது நீங்கள் தெளிவாக தெரிந்திருத்தல் அவசியமானது. நடைமுறை கிரயம் என்பது ஒரே மாதிரியான சொத்தை, அதாவது ஒத்த சொத்து ஒன்றை கொள்ளளவு செய்வதற்காக
கொடுக்கப்படுகின்றது, அல்லது ஒத்த பொறுப்பொன்றை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு பெற்றுக் எடுப்பதற்காக பெறப்படுகின்ற தற்போதைய பெறுமதியை பிரதிபலிக்கும். இப்பொழுது எங்களுடைய நான் ஒரு சொத்து இருக்கின்றது, அந்த சொத்தினுடைய இப்ப உள்ள பெறுமதியை நாங்கள் பார்க்க போறோம். நடைமுறை கிரியத்தை பார்ப்பதாக இருந்தால் இதே மாதிரியான சொத்தொன்றை இப்பொழுது நாங்கள் புதிதாக வெளியிலிருந்து வாங்க போறோம் என்று சொல்லி சொன்னால் அதற்கு எவ்வளவு பெறுமதி இருக்குமோ அதுதான் அந்த சொத்தினுடைய நடைமுறை கிரியமாக இருக்கும். அல்லது ஏற்கனவே இருக்கிற ஒரு பொறுப்பு, இப்ப அதே மாதிரியான ஒரு பொறுப்பை நாங்கள் ஒரு கடனை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி சொன்னால் அந்த கடனுக்குரிய பெறுமதி என்ன, அதை மதிப்பீடு செய்யக்கூடிய அந்த பெறுமதி தான் இப்ப உள்ள பெறுமதியாக இருக்கும். அவைதான் நடைமுறை கிரியம். மாணவர்களை இதுவரை அளவீட்டுக்கான அடிப்படையை பற்றி பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் இந்த அடிப்படைகளை தெரிவு செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய காரணிகள், இது மிக முக்கியமானது. இந்த அடிப்படைகளை தெரிவு செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய காரணிகள் பிரதானமாக 2. ஒன்று பொருத்தமான தன்மை, மற்றது உண்மையான பிரதிநிதித்துவம். இங்க அளவீட்டு அடிப்படையிலே வழங்கப்பட்ட தகவல்களின் பொருத்தமான தன்மை பின்வரும் காரணிகளால தீர்மானிக்கப்படுகிறது. அது ஒன்று சொத்து அல்லது பொறுப்பினுடைய பண்புகள். சொத்து அல்லது பொறுப்பின் பண்பு இந்த பொருத்தமான தன்மையில பாதிப்பை ஏற்படுத்தலாம். சொத்து அல்லது பொறுப்பினுடைய பண்புகள் என்று பார்க்கின்ற பொழுது அதிலே குறிப்பாக கவனிக்க வேண்டிய காரணிகள் 2. ஒன்று காசு பாய்ச்சல்களின் மாறும் தன்மை, 2வது சந்தை காரணிகள் அல்லது ஏனைய ஆபத்துக்கான உணர்திறன் பெறுமதி. அதே போல் எதிர்கால காசு பாய்ச்சலுக்கான பங்களிப்பு, 2வது காரணி எதிர்கால காசு பாய்ச்சலுக்கான பங்களிப்பு. இதற்குள்ளே நாங்கள் 2 விடயங்களை அவதானிக்கலாம். காசு பாய்ச்சல்கள் ஏனைய பொருளாதார வளங்களுடன் இணைந்த வகையில் நேரடியாக அல்லது மறைமுகமாக உருவாக்கப்படுகின்றன. அதே போல் நிறுவனத்தினுடைய வியாபார செயற்பாடுகளின் இயல்பு, இந்த 2 காரணிகளுடைய அடிப்படையிலும் எதிர்கால காசு பாய்ச்சலுக்கான பங்களிப்பு தீர்மானிக்கப்படுகின்றது. இவை அவற்றினுடைய பொருத்தமான தன்மையின் மீது தாக்கத்தினை செலுத்துவதாக இருக்கின்றது. இதே போல் 2வது காரணி உண்மையான பிரதிநிதித்துவத்தை பார்க்கின்ற பொழுது அவை பின்வரும் 2 காரணிகளினாலே தாக்கமடையலாம். ஒன்று அளவீட்டு பொருண்மை இன்மை, மெஷர்மென்ட் இன்கன்சிஸ்டன்சி. 2வது அளவீட்டு நிச்சயமற்ற தன்மை, மெஷர்மென்ட் அன்சர்டனிட்டி. இந்த 2 காரணிகளினாலும் உண்மையான பிரதிநிதித்துவ தன்மை பாதிப்படையலாம். அதனால் எங்களுடைய இந்த அளவீட்டு அடிப்படை தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே இவைதான் இந்த நிதி அறிக்கையிடலுக்கான கணக்கீட்டு சட்டகம் என்ற பகுதியிலே உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள். ஆகிய மாணவர்களே, நாங்கள் இதுவரையில் கணக்கீட்டு நியமங்களுடைய சட்ட பின்னணியை பற்றி ஒரு பகுதியிலே பார்த்தோம். இன்னொரு வகையிலே நிதி அறிக்கையிடலுக்கான கணக்கீட்டு சட்டகம் என்பதனை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவை நீங்கள் நிதி கூட்டுக்களுடைய நோக்கங்கள், நிதி தகவல்களுடைய தர ரீதியான பண்புகள், நிதி கூட்டுக்களுடைய மூலங்கள், கூறுகள், அதே போல் அவருடைய அங்கீகாரம், அளவீட்டு பிரமாணம், காரணிகள் பார்த்தோம். அவை தொடர்ச்சியாக அடிப்படை கணக்கீட்டு எடுகொள்கின்ற வகையிலே தொடர்ந்து செல்லும் எண்ணக்கரு மட்டுமே இருக்கின்றது என்பதை உங்களுக்கு நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொண்டு இந்த பகுதியினை நான் நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். வணக்கம். மீண்டும் ஒரு தடவை அடுத்த பகுதியிலே உங்களை சந்திக்கலாம்.